ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். இன்றைக்கி துவரம்பருப்பு சேர்த்து கீரை கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி செய்யும்போது ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும், குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. குக்கரில் செய்யும்போது குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஏன்னா சின்ன வெங்காயம் கிடைக்காது. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளியோ 4 தக்காளியோ, கீரை அதிகமாக இருந்தால் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க. கீரையை கழுவி வச்சுக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர், நீங்கள் பாசிப்பருப்பு எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம், துவரம்பருப்பு எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 டம்ளர் எடுத்து கீரையை லேசாக வதக்கி விட்டுட்டு, கீரை செய்யும்போது கொஞ்சம் மல்லித்தழையும் சேர்த்து நீங்கள் வந்து வதக்கி விட்டு செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே கீரை செய்யும்போது கொஞ்சம் மல்லித்தழையும் சேர்த்துக்கிடுவேன். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது செஞ்சு பாருங்கள். இப்போ நான் 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து அந்த துவரம்பருப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி குக்கரில் இது பண்ணிவிட்டேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு குக்கரை ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டு நீங்கள் பருப்பு மத்து வச்சு கடையினாலும் கடைஞ்சிக்கலாம். இல்லை நல்லா இதிலேயே வந்து கீரை வந்து நம்ம நறுக்கி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால இதுலேயே நல்லா வந்து கீரை நல்லா மசிஞ்சு வந்துடும். நம்ம கீரையை தனியாக சாப்பிட்றதோட பருப்பு கூட சேர்த்து கொடுக்கும்போது நல்ல ஒரு ப்ரோட்டீன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அது லாஸ்ட்டில் வந்து நம்ம கடுகு வெங்காயம்லாம் போட்டு தாளித்து ஊற்றிடலாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.